நெதன்யாகு இன்றைய நாளில் எகிப்தினுடைய உளவுத்துறை தலைவரை சந்தித்திருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கிறது. கனடாவினுடைய பிரதமர் மார்க் கர்னி மிக முக்கியமான ஒரு அதிரடி அறிவிப்பை விடுத்திருக்கிறார். அதாவது சர்வதேச நீதிமன்றத்தால் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கக்கூடிய தேடக்கூடிய குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கனடாவுக்கு வருகை தருவாரேயானால் கண்டிப்பாக கனடா சட்டப்படி சர்வதேச நீதிமன்ற உத்தரவுகளை செயல்படுத்தும். இப்ப கூட எகிப்து கத்தாரோடு இணைந்து துருக்கியோடு இணைந்து இந்த சமாதான முன்னெடுப்புகளுக்கு வந்ததுக்கான காரணம் என்னன்னு கேட்டா காசா மக்கள் மீது இருக்கக்கூடிய பாசம் கிடையாது. ஆல்ரெடி இந்த செங்கடல்ல ஹவுத்திகள் தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. யமன்ல இருந்து தாக்குதல் நடத்தப்படுகிற காரணத்தினால அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகள் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டு இன்றோடு 745வது நாளாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் காசாவில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கொண்டு வந்திருக்கக்கூடிய சமாதான உடன்படிக்கைகள் நடைமுறைக்கு வந்து இன்றோடு 11வது நாளாக இருக்கிறது. இன்றைய நாளில் என்னவெல்லாம் நடக்கிறது காசாவுக்குள், அதை சுற்றி சர்வதேச மன்றத்திலே என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். 11 நாட்களுக்குள்ளாக ஒப்பந்த பிரகாரம் காசாவுக்குள்ள குறைந்தது 6500க்கு மேற்பட்ட உணவு லாரிகள் அதே போன்று மருந்து மற்ற உபகரணங்கள் உள்ளே நுழைந்திருக்க வேண்டும். ஆனால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய மீண்டும் மீண்டும் பொய் சொல்லுகிற தாக்குதல் நடத்துகிற திட்டங்கள் காரணமாக இதுவரைக்கும் 9806 உதவி லாரிகள் மாத்திரம்தான் காசாவுக்குள் நுழைந்திருக்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இந்த லாரிகளுக்குள்ளாக 14 சமையல் எரிவாயு லாரிகள் போயிருக்குது, 28 டீசல் லாரிகள் உள்ளே நுழைந்திருக்கிறது என்பதுதான் இதுவரைக்கும் உள்ளே நுழைந்திருக்கக்கூடிய உணவுகள் மற்ற தகவல்கள் தொடர்பான தரவுகளாக இருக்கிறது. எனவே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கம் ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்துவதை சரிவர செய்யவில்லை என்பதை பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகளை தாண்டி ஐநாவே இன்றைக்கு வெளிப்படையாக சொல்லக்கூடிய நிலை உருவாகி இருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் இன்றைய தினம் கனடாவினுடைய பிரதமர் மார்க் கர்னி மிக முக்கியமான ஒரு அதிரடி அறிவிப்பை விடுத்திருக்கிறார். அதாவது சர்வதேச நீதிமன்றத்தால் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கக்கூடிய தேடக்கூடிய குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கனடாவுக்கு வருகை தருவாரேயானால் கண்டிப்பாக கனடா சட்டப்படி சர்வதேச நீதிமன்றத்தின் உத்தரவுகளை செயல்படுத்தும். இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கைது செய்யப்படுவார் என்பதை கனடா பகிரங்கமாக அறிவித்திருக்கிறது. இங்க நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, மற்ற நாடுகள் அறிவிக்கிறதை தாண்டி கனடா, பிரான்ஸ் இந்த மாதிரியான நாடுகள் இஸ்ரேலுடைய விவகாரத்தில் மிக தெளிவாக இவர்கள் அநியாயம்தான் செய்திருக்கிறார்கள் என்பதை ஒப்புக்கொள்ளுவது என்பது பாலஸ்தீன மக்களுக்கு கிடைக்கக்கூடிய நியாயத்தின் ஒரு பகுதியாக இருப்பதை நம்ம உணர முடியும். அந்த அடிப்படையில் ரோம் திட்டத்தில் ரோம் சட்டங்களில் கையெழுத்திட்டு இருக்கக்கூடிய கனடா கண்டிப்பாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு நாட்டுக்குள் நுழைவாரேயானால் கைது செய்யும் என்பதை உறுதிப்படுத்தி இருக்கிறார். அதை தாண்டி இன்றைக்கு கனடா பிரதமருடைய அறிவிப்பு தொடர்பாக டெல் அவீவ்ல இருந்து இஸ்ரேலிய அரசாங்கம் எடுத்திருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பில் ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை கைது செய்வேன் என்று கனடாவினுடைய பிரதமர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு திரும்ப பெறப்பட வேண்டும், அப்படி நீங்கள் செய்யக்கூடாது என்கிற ஒரு கோரிக்கை மனுவை முன்வைத்திருக்கிறது இஸ்ரேல் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் நெதன்யாகு இன்றைய நாளில் எகிப்தினுடைய உளவுத்துறை தலைவரை சந்தித்திருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கிறது. காசாவுக்கான அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய திட்டத்தை முன்னெடுப்பது தொடர்பாக இன்றைய நாளில் எகிப்தினுடைய உளவுத்துறை தலைவர் ஹசன் ரஷாதை நான் சந்தித்து பேசினேன் என்கிற செய்திகளை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு வெளியிட்டிருக்கிறார். இதுல ஒரு விஷயத்தை நம்ம கவனிச்சுக்கிறேன். இந்த சமாதான உடன்படிக்கையை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக சந்தித்து பேசியிருக்கிறேன் என்று சொன்னாருன்னா அதெல்லாம் நம்புகிற மாதிரி கிடையாது. உன் பேச்செல்லாம் இந்த உலகம் நம்புமாடா
என்று கேட்கிற மாதிரியான ஒரு விவகாரம் இது. அதிலும் குறிப்பாக சந்திச்சிருக்கிறவரும் ரொம்ப பாலஸ்தீனத்திற்காக பாடுபடக்கூடிய ஒருவர் கிடையாது. இந்த ஹசன் ரஷாத் ஈஜிப்டினுடைய உளவுத்துறை தலைவராக இருக்கிறார். ஈஜிப்டுடைய உளவுத்துறை தலைவர்னா இஸ்ரேலுடைய உளவுத்துறை தலைவர் என்று புரிஞ்சுக்கிற வேண்டியதான். அந்த அளவுக்கு தான் ஈஜிப்டினுடைய நிலை இருக்கிறது. இப்போ கூட எகிப்து கத்தாரோடு இணைந்து துருக்கியோடு இணைந்து இந்த சமாதான முன்னெடுப்புகளுக்கு வந்ததுக்கான காரணமே என்னன்னு கேட்டால், காசா மக்கள் மீது இருக்கக்கூடிய பாசம் கிடையாது. ஆல்ரெடி இந்த செங்கடல்ல ஹவுத்திகள் தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. யமன்ல இருந்து தாக்குதல் நடத்தப்படுகிற காரணத்தினால ஈஜிப்டுக்கு வருமானம் மொத்தமாக அடிபட்டு போயிருக்குது. சுயேஸ் கால்வாயினுடைய வருமானங்கள்ல 80% அதிகமான வருமானத்தை எகிப்து இழக்கிறது. எனவே நம்ம நாட்டுக்கான வருமானம் இல்லாம போகுது. வருமானம் இல்லாம போய் கிரைசிஸ் உண்டாகி கிரைசிஸை எதிர்த்து திரும்ப மக்கள் எல்லாம் ரோட்டுக்கு வந்தாங்கன்னா ஆட்சி இல்லாம போயிடும். இதையெல்லாம் தக்க வைக்கணும்னா பாலஸ்டைன்ல யுத்தம் நிக்கணும். எப்படியாவது அதை நிப்பாட்டிடுவோம். என்ன அநியாயம் நடந்தாலும் பரவாயில்லை, இதுக்கு ஒரு முடிவு வந்துடணுங்கிற மாதிரியான ஒரு நிலையை எடுத்து தான் இதுக்கு வந்தாரே தவிர அப்துல் ஃபத்தா சிசி பாசத்துல எல்லாம் வரல. அந்த அடிப்படையில் அப்துல் ஃபத்தா சிசியினுடைய அரசாங்கத்தின் உளவுத்துறை தலைவர் ஹசன் ரஷாத் பெஞ்சமின் நெதன்யாகுவை இந்த சமாதான நடவடிக்கைகளை முன்னெடுப்பது தொடர்பாக சந்தித்திருக்கிறேன் என்று சொல்வதெல்லாம் நம்புகிற மாதிரியான கதையெல்லாம் கிடையாது என்பதையும் புரிந்து கொண்டு இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது என்பதை மாத்திரம் தெளிவுக்காக எடுத்துக்கொள்ளுங்கள். இப்படியான சூழல்ல இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கம் ஹிந்து ரஜப் என்கிற அப்பாவி குழந்தையை கொலை செய்ததுதான் அது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை இன்றைக்கு அல் ஜசீராவினுடைய புலனாய்வு திட்டமாக இருக்கக்கூடிய வாட்ஸ் ஹிடன் இஸ் கிரேட்டர் என்கிற இந்த புலனாய்வு திட்டத்தின் அடிப்படையில் கண்டறிந்திருப்பதாக அல் ஜசீரா உறுதிப்படுத்தி இருக்கிறது. ஹிந்து ரஜப் என்கிற பச்சிலம் குழந்தை அவ பயணிக்கும் போது கான் யூனிஸ் பகுதிகளில் வைத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய டேங்குகளால் சுற்றி வளைக்கப்பட்டு கொன்று குவிக்கப்பட்டால் அவளை காப்பாற்றுவதற்காக சென்ற மருத்துவ குழு மொத்தமாக கொலை செய்யப்பட்டது. அவருடைய குடும்பம் இப்படி பல பேரையும் கொன்றாங்க. இது தொடர்பாகத்தான் ஹிந்து ரஜப் அறக்கட்டளையே உருவாக்கப்பட்டு பல நாடுகளுக்கும் செல்லுகிற இஸ்ரேலுடைய சோல்ஜர்ஸ்கள் மேலே வழக்குகள் போடுறாங்க. இலங்கைக்கு வந்த நேரத்திலையும் இஸ்ரேலி சோல்ஜர்ஸ்கள் மேலே அவங்க தான் கேஸ் ஃபைல் பண்ணாங்க. இப்படி பல முனைப்புகளை எடுக்கக்கூடிய ஹிந்து ரஜப் ஃபவுண்டேஷன் இருந்து சில முக்கியமான ஆவணங்கள் அல் ஜசீராவுக்கு கிடைத்ததாகவும் அந்த ஆவணங்களை ஆய்வு செய்திருக்கக்கூடிய அல் ஜசீராவுடைய வாட்ஸ் ஹிடன் இஸ் கிரேட்டர் என்கிற இந்த அமைப்பு உண்மையில் காசாவில் ஹிந்து ரஜப் என்கிற குழந்தையையும் அவளை சுற்றி இருந்த அத்தனை பேரையும் கொன்றது இஸ்ரேல் ராணுவம் தான் என்பதை உறுதிப்படுத்தி இருக்கிறது. இஸ்ரேல் ராணுவத்தில் இருக்கக்கூடிய வெம்பயர் எம்பயர் என்கிற நிறுவனம் ஹிந்து ரஜபையும் அவருடைய குடும்பத்தினரையும் கொன்றது உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் பிரத்யேக ஆவணங்கள் அதை மிக தெளிவாக சுட்டிக்காட்டுவதாகவும் வெம்பயர் எம்பயர் நிறுவனத்தினுடைய தளபதியாக இஸ்ரேலிய ராணுவ அதிகாரி சீன் கிளாஸ் என்கிறவன் தான் செயல்பட்டான் என்பதையும் இந்த ஆவணங்கள் தெளிவுபடுத்துவதோடு கொலை செய்யப்பட்ட குழந்தை ஹிந்து ரஜப் அவருடைய குடும்பத்தினர் மற்றும் துணை மருத்துவ குழுக்கள் அத்தனை பேரையுமே கொல்வதற்கு இந்த அதிகாரி சீன் கிளாஸ் தான் உத்தரவிட்டிருக்கிறான் என்பதும் இந்த ஆவணங்களிலிருந்து தெரிய வந்திருக்கிறது என்பதை அல் ஜசீரா பக்கமாக வரிக்கு வரி கிழிச்சு தொங்க விட்டுருக்கிறாங்க. சர்வதேசமே அலறுகிற அளவுக்கு ஊடகம்னா இவங்க தான் ஊடகம் தன்னுடைய பணியை செய்யணும்னா ஜால்ரா அடிக்கக்கூடாது, எவனுக்கும் பயந்து நிற்கக்கூடாது. எத்தனை பேர் கொல்லப்பட்டாலும் உண்மையை வெளியே கொண்டு வருவோம் என்பதை உறுதியாக செய்கிறது. மாஷா அல்லாஹ் இந்த செயல்பாடுகள் பாராட்டுக்குரியது என்பதில் எந்த பின்னடைவும் கிடையாது. அல் ஜசீராவினுடைய இந்த ஆவண வெளியீடு கூட மிகப்பெரிய ஒரு நீதியை நியாயத்தை காசாவுக்கு பெற்றுத் தருவதனுடைய பயணத்தின் ஒரு பகுதி என்பதையும் நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. அதே நேரத்தில் வெம்பயர் எம்பயர் நிறுவனம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய 401வது படைப்பிரிவின் 52வது பட்டாலியனின் ஒரு பகுதியாக இருந்து செயல்பட்டதாகவும் இவர்கள் கொன்றது மட்டுமல்லாமல் ஹிந்து ரஜபினுடைய கொலையில் பங்கேற்றவர்களில் ஒருவனாக அர்ஜென்டினா நாட்டைச் சேர்ந்த இஸ்ரேலுடைய குடியுரிமை பெற்ற இதாய் ஷோகர் கோவ் என்கிற ஒருவனும் இருப்பதாக இந்த ஆவணங்கள் சுட்டிக்காட்டுகிறது என்கிற செய்திகளை ஹிந்து ரஜப் ஃபவுண்டேஷனுடைய ஆதாரங்களில் இருந்து எடுத்து சொல்லியிருக்கிறது அல் ஜசீரா என்கிற செய்திகளோடு சேர்த்து இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவர் ஹலீல் அல் ஹையா அவர்கள் ஒரு முக்கியமான அறிவிப்பை விடுத்திருக்கிறார். அவர் சொல்லியிருக்கக்கூடிய செய்தி என்னன்னு கேட்டால், காசாவில் யுத்தம் முடிவுக்கு வந்து விட்டது என்பதை எங்களுக்கு அமெரிக்காவும் அமெரிக்கா அதிபரும் அமெரிக்காவினுடைய அதிகாரிகளும் மிக தெளிவாக உறுதியாக சொல்லிவிட்டார்கள் என்கிறார் டாக்டர் ஹலீல் அல் ஹையா அவர்கள். மேலதிகமாக அவர் சொல்லும்போது, கைதிகள் அத்தனை பேருடைய உடல்களையும் மீட்பதில் நாங்கள் தீவிரமான செயல்பாடுகளில் ஈடுபட்டு வருகிறோம். உடல்களை மீட்டெடுப்பது என்பது ரொம்ப கடினமான செயல்பாடாக இருந்தாலும் எங்களுடைய இராணுவம் அந்த வேலைகளை மிக மும்முரமாக செய்து வருகிறது. காசாவினுடைய ஒப்பந்தத்தை முழுமையாக செயல்படுத்த வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். யுத்த நிறுத்த ஒப்பந்தம்
ஒப்பந்தத்திற்கும் பாலஸ்தீன பிரிவுகளுடன் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்திற்கும் நாங்கள் மிக தெளிவாக கடமைப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய டாக்டர் ஹலீல் அல் ஹையா அவங்க காசா மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக உதவிகள் அதிகரித்து வழங்கப்பட வேண்டும் என்பதையும் நாங்கள் வலியுறுத்துகிறோம் என்று சொல்லிவிட்டு மீண்டும் ஏதோ உறுதிப்படுத்துகிறார் என்று சொன்னால் மத்தியஸ்தர்களாக இருக்கக்கூடிய கத்தர், ஈஜிப்ட், டர்க்கி, அமெரிக்காவிடமிருந்து நாங்கள் தெளிவாக பெற்றுக்கொண்ட முடிவு காசாவில் யுத்தம் முடிவுக்கு வந்துவிட்டது என்பதுதான் என்பதை மிக தெளிவாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவர் ஹலீல் அல் ஹையா அவர்கள் சொல்லியிருப்பதோடு சேர்த்து அமெரிக்க அதிபரை மேற்கோள் காட்டி அமெரிக்க அதிபர் சொன்ன பல செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது காசாவினுடைய விவகாரம் தொடர்பாக. அதற்கு முன்பதாக நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியில் காசா ஒப்பந்தத்தில் இருந்து நெதன்யாகு விலகுவதற்கு முயற்சிக்கிறார், அவரை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதில் அமெரிக்கா மிக தெளிவாக இருக்கிறது என்கிறது நியூயார்க் டைம்ஸ். அது மட்டுமல்லாமல் நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் மிக தெளிவாக அவங்க சொல்லக்கூடிய பல செய்திகள் என்னன்னு சொன்னால், இந்த காசாவினுடைய யுத்தத்தில் மீண்டும் யுத்தத்தை ஆரம்பிப்பது தான் தனக்கான அரசியல் எதிர்காலம் கிடைக்கும் என்பதை நெதன்யாகு நம்புகிறார். அதனால எப்படியாவது இந்த ஒப்பந்தத்தை சீர்குலைக்க பார்க்கிறாரு, மீண்டும் ஒரு யுத்தத்தை உண்டாக்க பார்க்கிறாரு. இது ட்ரம்ப் நிர்வாகத்திற்கு கவலை அளிக்கக்கூடிய ஒரு விவகாரமாக மாறி இருக்கிற நிலையில தான் ட்ரம்ப் தன்னுடைய துணை அதிபரை நேரடியாக இஸ்ரேலுக்கு அனுப்பியிருக்கிறார். இன்றைக்கு நேரடியாக அமெரிக்காவினுடைய துணை அதிபர் இஸ்ரேலை வந்தடைந்திருக்கிறார். வந்தடைந்தவர் நேர எங்க போனார்னு சொன்னா இந்த யுத்த நிறுத்தத்தை கண்காணிக்கிற கட்டிடத்துக்கு தான் போனார். அங்க 200 அமெரிக்க போர்சஸ் இருக்கிறாங்க, அவங்களும் கண்காணிக்கிற பணியில் இருக்கிறாங்க. அது மட்டுமல்லாம அமெரிக்காவினுடைய மத்திய கிழக்கு பொறுப்பாளராக இருக்கக்கூடிய ஸ்டீவ் விட்காஃப், அதே போன்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய மருமகனும் இந்த சமாதான பேச்சுவார்த்தைகளில் முன்னணியில் இருந்து செயல்பட்ட ஒருவருமாக இருக்கக்கூடிய ஜரேட் குஷ்னர் ஆகிய 2 பேரும் அதற்கு முன்பதாகவே, அதாவது காசா மேல திடீர்னு வான்வழி தாக்குதல் நடத்தினானா இல்லையா இஸ்ரேல், அந்த நடத்திய அடுத்த கணமே இந்த 2 பேரும் இஸ்ரேலுக்கு வந்துட்டாங்கன்னா நீ நாசமாக போற, இந்த சமாதானத்தை சீர்குலைச்சிருவ என்பதற்காக நேரடியாக வந்து நெதன்யாகுவை சந்திச்சு நீங்க மீண்டும் மீண்டும் சண்டையிட போகக்கூடாது என்று மிக தெளிவாக பேசி இருப்பதாகவும் இந்த செய்திகள் தெரிவிப்பது மட்டுமல்லாமல் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்த தலைவர்கள் பேச்சுவார்த்தைகளை தொடர்வதற்கு நல்லெண்ணத்தோடு இருக்கிறார்கள் என்று ட்ரம்ப் உறுதியாக நம்புகிறார் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. அதாவது பெஞ்சமின் நெதன்யாகு தான் திரும்ப யுத்தத்தை கிளப்பி விடுவார், அவருக்கு தான் அரசியல் தேவை இருக்குது. பலஸ்டைன் போர்சஸ், பலஸ்டைன் சுதந்திர அமைப்புகள் யாருமே மீண்டும் சண்டையை ஆரம்பிக்க மாட்டார்கள், அவங்க சமாதானத்தை தொடர்வதற்கு மிக தயாராக இருக்கிறார்கள் என்று அமெரிக்க அதிபரே நம்புகிறார் என்கிற செய்திகளோடு இஸ்ரேலிய போர்சஸ் மேல தாக்குதல் நடத்தப்பட்ட செய்திகள் வெளியாகி இருந்தது. நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், அந்த தாக்குதல்களை பலஸ்டைன் போர்சஸ் நடத்தல, இஸ்ரேலுடைய டேங்குகளே ஃப்ரெண்ட்ஷிப் அட்டாக்காக நடத்திய ஒன்று. அது தொடர்பாக இன்றைக்கு அமெரிக்க அதிபர் பேசும்போது கூட அந்த ஆளு என்ன சொல்றாருன்னா, இஸ்ரேல் போர்சஸ் மேல 2 பேர் மேல நடத்தப்பட்ட தாக்குதலை பொறுத்தவரையில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இதை நடத்தல, பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு கண்ட்ரோல் இல்லாத ஆயுத குழுக்கள், இஸ்ரேலால் உருவாக்கப்பட்ட ஆயுத குழுக்கள் இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்தி அதனூடாக இஸ்ரேல் மீண்டும் யுத்தத்தை ஆரம்பிக்கணும் என்கிறதை எதிர்பார்க்கிறாங்க. மீண்டும் சண்டையை ஆரம்பிக்கிறதுக்காக வேண்டி இந்த தாக்குதல்களை இஸ்ரேலே உருவாக்கிய குழுதான் நடத்தி இருக்கிறது என்று மிக தெளிவாக அமெரிக்க அதிபர் சொல்லியிருக்கிறார். நியூயார்க் டைம்ஸ் இதை சுட்டி காட்டியிருக்கக்கூடிய சூழல்ல நிலைமை வந்து ரொம்ப வேர்ஸ்டான ஒரு நிலையாக இருக்கிறதாகவும், காசா ஒப்பந்தம் எந்த நேரத்திலும் முறிக்கப்படலாம், உடைக்கப்படலாம் என்கிற ஆபத்து இருப்பதாகவும் விட்காஃபும் குஷ்னரும் உணர்ந்திருக்கிறார்கள். இந்த காசா ஒப்பந்தத்தை பெஞ்சமின் நெதன்யாகு எந்த நேரத்திலும் சீர்குலைச்சிட்டு யுத்தத்துக்கு வரலாம் என்று அமெரிக்க அதிபருடைய தூதுவர்கள் எல்லாரும் மிக தெளிவாக நம்புகிறார். அதே நேரத்தில் பாலஸ்தீனம் தொடர்பாக, பாலஸ்தீன விடுதலை அமைப்புகள் தொடர்பாக மீண்டும் தெளிவாக பேசியிருக்கக்கூடிய அமெரிக்க அதிபர் என்ன சொல்றாருன்னா, பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு எதிராக காசாவுக்குள்ள அரபு நாடுகளுடைய படைகளை அனுப்புவது என்கிற பேச்செல்லாம் அவர் பேசிய காட்சியெல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம். பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஆயுதத்தை கீழே வைக்கணும் பாரு, வைக்க வேணாம் பாரு, ஆனால் பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு நாங்கள் கிரீன் சிக்னல் கொடுத்துட்டோம், அவங்க ஆயுதத்தை வச்சுக்கலாம், காசாவை யார் கண்ட்ரோல் பண்ணுறது என்றெல்லாம் அவர் கேட்குற செய்திகள் எல்லாம் நடந்து வர்றதை நம்ம பார்க்குறோம். ஏன்னா அமெரிக்க அதிபரை பொறுத்தவரையில் அவருடைய போங்க பார்த்தா ஒன்று தெளிவாக தெரியும், தெளிவாக அரசியல் பண்ணுறாரு. என்னன்னா அவருக்கு இந்த யுத்தத்தை நடத்த விடாமல் இருக்கணுங்கிறதுல யோசனையோடு இருக்கிறாரு. அதாவது இஸ்ரேல் தரப்பு யுத்தத்தை ஆரம்பித்து விடக்கூடாது, பலஸ்டைன் தரப்பு மிக தெளிவாக யுத்தத்தை ஆரம்பிக்க மாட்டாங்க, அதில் அவங்க உறுதியாக இருக்கிறாங்க ஒப்பந்தத்தில்ங்கிறதையும் மிக தெளிவாக நம்பக்கூடியவர். மேலதிகமாக என்ன சொல்றாருன்னு கேட்டா, காசாவுக்குள்ள அரபு நாட்டு படைகளை கொண்டு வாங்க என்று இஸ்ரேல் எல்லாரும் கோரிக்கை விடுக்கும் போது அதற்கு என்ன பதில்
சொல்கிறாருன்னா, காசாவுக்குள்ள அரபு நாட்டு படையெல்லாம் இப்போவே வர வேண்டிய அவசியம் இல்லை. பாலஸ்டைன் ஃபோர்ஸஸ் கரெக்டாக தான் காசாவை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவங்க அதை மீறி வேறு ஏதாவது அநியாயம் பண்ணுறாங்கன்னா அரபு நாட்டு படைகளை உள்ளே கொண்டு வர்றதுங்கிறது வேறு. ஆனால் இப்போ எதுக்கு அரபு நாட்டு படைகளை கொண்டு வரணும்? அப்படி எந்த தேவையும் கிடையாது. பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஒப்பந்தத்தை முறிச்சு நாங்கள் சொன்னதை கேட்காம வேறு விதமாக நடந்துக்கிறவாங்கன்னா அப்போ நான் வந்து அரபு நாட்டு படைகளை உள்ளே கொண்டு வர்றதை பற்றி யோசிக்கிறேன் அப்படிங்கிறார். ஏன்னா ஒப்பந்தத்தில் எந்த நாட்டு படையும் உள்ளே வரக்கூடாதுன்னு பாலஸ்டைன் ஃபோர்ஸஸ் தெளிவாக சொல்லிட்டாங்க. ஆயுதத்தை கீழே வைக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. இதையெல்லாம் சமாளித்து தான் அரசியலையும் பண்ணணும், இதையும் சமாளிக்கணும். அதனால அவர் என்ன சொல்றாருன்னா, பாலஸ்தீன விடுதலை அமைப்பை இப்ப கண்ட்ரோல் பண்ண வேண்டிய எந்த தேவையும் கிடையாது, உள்ள எதுக்கு அரபு நாட்டு படைகள் இப்ப போகணும் என்கிற கேள்விகளை எல்லாம் அவர் எழுப்புவதோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய மேலதிக ஒரு செய்தி என்னன்னா, இஸ்ரேலிய பத்திரிகையாக இருக்கக்கூடிய ஹெரேட்ஸ் ஒரு ஆய்வறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. அந்த ஆய்வறிக்கையில் இஸ்ரேல் பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக, பாலஸ்தீன விடுதலை இராணுவத்திற்கு எதிராக உருவாக்கிய யாசர் அபு ஷபாபுடைய தலைமையிலான குழுக்கள் தோல்வியை சந்தித்திருக்கின்றன. அவர்களை நம்பி அடுத்த கட்ட செயல்பாடுகளை முன்னெடுக்க முடியாது என்று இஸ்ரேலிய இராணுவமே முடிவெடுத்திருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இந்த அறிக்கையின்படி இந்த குழுக்களுடைய பெரும்பாலான குழுக்கள் கலைக்கப்பட்டு விட்டன என்கிற செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள். ஏன்னா காசாவுக்குள்ள பலஸ்டைன் ஃபோர்ஸஸ் அவர்களுடைய படையை நிறுத்திட்டாங்க, கண்ட்ரோலை கையில் எடுத்துட்டாங்க. இனிமே இவர்கள் அவர்களுடைய குடும்பங்கள் எல்லாம் காசாவுக்குள்ள இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இவர்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு எதிராக தாக்குதல்களை நடத்தி கொண்டு குடும்பத்தையும் பாதுகாத்துக்கிட்டு சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம்ங்கிறதுனால நிறைய இவர்களோடு இருந்தவர்கள் எல்லாம் ஆளை விட்டா போதுமையான்னு சொல்லி ஒதுங்கிட்டாங்க. எனவே அவங்களை உருவாக்கி நம்ம பலஸ்டைன் ஃபோர்ஸஸ்க்கு எதிரான ஒரு தாக்குதலை தொடர்ந்து நடத்துவோம் என்று நினைத்ததெல்லாம் நடத்த முடியாத நிலைக்கு தோல்வி கண்டிருக்கிறது என்று இஸ்ரேல் ஒப்புக்கொண்டிருக்கிற காரணத்தை இன்றைக்கு ஹெரேட்ஸ் பத்திரிகை வெளியிட்டிருப்பது மட்டுமல்லாமல் யாசர் அபு ஷபாபினுடைய நிலை அதோகதியாக மாறி இருக்கு. ஏன்னா இஸ்ரேலுக்குள்ளேயும் உனக்கு வர முடியாதுன்ட்டாங்க, காசாவுக்குள்ள தான் இருக்கணும். காசாவுக்குள்ளேயும் பலஸ்டைன் ஃபோர்ஸஸ் ரொம்ப தெளிவாக மாறிட்டாங்க. எனவே அவர்களிடத்தில் எந்த நேரமும் யாசர் அபு ஷபாப் கைது செய்யப்படலாம். அப்படி கைது செய்யப்பட்டால் யாசர் அபு ஷபாபினுடைய கடைசி காலமாக அது மாறிவிடும் என்பதும் யாசர் அபு ஷபாவுக்கு தெரியும் என்பதையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய நேரமாக இது இருக்கிறது. எனவே பாலஸ்தீன விடுதலை இராணுவம் நாட்டை மிக தெளிவாக கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. மிக அழகாக சமாதான நடவடிக்கைகளை முன்னெடுத்து போய் கொண்டிருக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்று நிம்மதியானவர்களாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக பிரார்த்திக்கிறார். அதே நேரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராகவும் இறைவனிடத்தில் கையேந்த மறந்து விடாதீர்கள் நண்பர்களே, தாய்மார்களே என்கிற கோரிக்கைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாக எப்போதும் குரல் எழுப்புவோமாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.